MCR Pure Cotton Club, formals and casual shirts. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Gronotail. ஸோ இப்போ குரு அதிச்சாரமாகி முன்னாடி போகிறார், அதாவது ரெண்டாம் வீட்டுக்கு போகிறார். ரெண்டாம் வீடுங்கிறது வந்து தனஸ்தானம். அவங்க என்ன தான் சம்பாதிச்சாலும் சேர்த்து வைக்க முடியாத ஒரு நிலைமையில் இருந்திருப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண முடியாத நிலைமையில் இருந்திருப்பாங்க. இந்த 4-5 மாதம் வந்து ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். இப்போ வந்து குரு வந்து ராசியில் உட்கார்றதுனால மென்டல் ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்கும். கடகராசி ஆல்ரெடி வந்து அவங்க வந்து கடகராசின்றவங்களே ரொம்ப எமோஷ்னல் ஆகும். ஸோ இந்த மென்டல் ப்ரெஷர்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய பீரியட் இந்த 4-5 மாதம். மேஜர் பிளானட்னு சொல்லக்கூடிய சனியும் வந்து ஃபேவரபுளாக இல்லை, குருவும் வந்து ஃபேவரபுளாக இல்லை. ஆல்ரெடி சனி வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடம்ன்றது வந்து சனிக்கு வந்து ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு பிளேஸ் கிடையாது. இருந்தாலும் 11ஆம் இடத்துக்கு குரு வருதுன்றது வந்து இந்த 4-5 மாதத்தில் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எதா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டைமில் பண்ணலாம். இந்த அப்ராடில் வேலை பார்த்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு என்ன சொல்கிறது, எல்லா விதத்துலையும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க 2 பிளானட்டுமே சேர்ந்து. இப்போது 10ஆம் இடத்துக்கு குரு வர்றது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. 5ஆம் இடம்ன்றது வந்து ஹையர் எஜுகேஷன் சொல்லலாம், லவ் சொல்லலாம், குழந்தைகள். இவங்க இந்த குழந்தைங்களோட ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஹையர் எஜுகேஷனுக்காக ட்ரை பண்ணுறவங்க வந்து இப்போ இந்த UPSC எக்ஸாம் எழுதுகிறவங்க, நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்கலாம் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. தனுசு ராசி இப்போ காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி வந்து 4ஆம் இடத்துக்கு வரதுனால தாயினுடைய ஹெல்த் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஃபேமிலியில் ஒரு நிம்மதி இல்லாத சூழல் அமையும். கடன் தொல்லைகள்னால நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரிலீவ் ஆகி இந்த ஒரு 4-5 மாதத்தில் எல்லாத்தையும் இந்த கடன்லாம் செட்டில் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும். கையில் பணம் நின்றுருக்காது, எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் நின்றுருக்காது. கிட்டத்தட்ட அதாவது இந்த சனி பயிற்சி ஆனதுலேருந்தே மார்ச் மாதத்துலேருந்தே இந்த பிரச்சனையெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்களான்னா, கடன் ஜாஸ்தி வாங்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணும். இந்த மாதிரி இந்த 4-5 மாதம் நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கடன் ஜாஸ்தி வாங்குறதுக்கு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணும். 2 பேருமே வந்து ஒரு நான் ஃபேவரபிள் பொசிஷனில் தான் இருந்தாங்க. இப்போ குரு வந்து கொஞ்சம் ஃபேவரபிள் பொசிஷனில் வராங்க. இந்த லவ்வில் வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தவங்க, ஃபேமிலி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். இந்த டைமில் வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளில வரதுக்கு உண்டான வழியை பார்க்கணும். 12ஆம் இடம்ன்றது வந்து கால குறிக்குது. ஆனால் மேஷராசிக்கு 7.5 சனி இப்போ தான் ஆரம்பிக்குது. காலபுருஷ தத்துவப்படி அது 12ஆம் இடம். ஸோ மேஷராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலில் அடிபட்டுருக்கு. அதாவது அவங்களோட யங்கர் சிப்ளிங்ஸ் கூட பிரச்சனை, அதாவது வந்து தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரதுக்கான டைம் இது. இந்த ஒரு 4-5 மாதம் நான் சொல்கிறேன், நவம்பர் 11லேருந்து மார்ச் வரைக்கும். அது வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து நான் டில்லாக வந்து எல்லாத்தையும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இந்த டைமில் வந்து எதையுமே செய்யக்கூடாது. வணக்கம். இன்று நம்முடன் ஸ்ரீதரன் கோபால் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் விவேக். வணக்கம் சார். இப்போது ஒவ்வொரு இந்த ராஜகிரகமும் வக்ர நிலை அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் வந்து சனி வக்ரம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதிசார நிலை அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து அதிசாரமாகிறாரு அப்படின்றாங்க. முதல்ல இந்த வக்ரம் அதிசாரம் இதெல்லாம் என்ன சார் பெயர்ச்சிகளில் இது என்ன? வக்ரம்னா பின்னோக்கி போகிறது, அதிசாரம்னா முன்னோக்கி போகிறதுன்னு. ஆக்சுவலாக கிரகங்கள் வந்து பின்னோக்கியோ முன்னோக்கியோ போகிறது கிடையாது. அதாவது பூமியினுடைய சுழற்சிக்கு ஏற்ப சில கிரகங்கள் வந்து பூமி ஓவர்டேக் பண்ணி வரும். அப்போ வந்து சில கிரகங்கள் பின்தங்கி இருக்கும். அதை வந்து வக்ரம்னு சொல்லுவாங்க. பூமியினுடைய ஸ்பீடை தாண்டி சில கிரகங்கள் முன்னாடி போகும். அதை வந்து அதிசாரம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து மிதுனத்தில் இருக்கார் குரு. குரு வந்து கடகத்துக்கு அதிசாரமாகிறாரு. இதே குரு பின்னாடி போயிருந்தாருன்னா, அதாவது ரிஷபத்துக்கு போயிருந்தாருன்னா அது வக்ரம். முன்னாடி போனதுனால இது வந்து அதிசாரம்னு சொல்லுவாங்க. இப்போ குரு அதிசாரம் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்த போகுது? ஓகே, ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். இப்போ குரு வந்து முதல்ல மிதுனத்தில் இருந்தார், அதுலேருந்து ஆரம்பிச்சிடலாம். இப்போ மிதுனத்துக்கு வந்து சனி வந்து நல்ல பொசிஷனில் இருக்கார் 10ஆம் இடத்துல. ஸோ தொழில் ரீதியாக அவங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றம் இருந்திருக்கும். பட் குரு வந்து நல்ல பொசிஷனில் இல்லை. ஸோ அவங்களுக்கு தொழிலில் என்னதான் ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் தேவையில்லாத மென்டல் ப்ரெஷர்ஸ்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ராசியில் வந்து குரு உட்கார்ந்ததுனால. ஸோ இப்போ குரு அதிச்சாரமாகி முன்னாடி போகிறார், அதாவது 2ஆம் வீட்டுக்கு போகிறார். 2ஆம் வீடுங்கிறது வந்து தனஸ்தானம். அவங்க என்ன தான் சம்பாதிச்சாலும் சேர்த்து வைக்க முடியாத ஒரு நிலைமையில் இருந்திருப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண முடியாத நிலைமையில் இருந்திருப்பாங்க. இந்த 4-5 மாதம் வந்து ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். அதாவது வந்து மிதுன ராசிக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஃபேமிலியில் வந்து ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மை இருந்திருக்கும். இந்த 4-5 மாதம் வந்து அதெல்லாம் செட்டில் ஆகிறதுக்கான
நிறைய வாய்ப்புகள் இருக்குது மிதுனத்துக்கு. அடுத்து வந்து கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு ராசிலேயே வந்து உட்கார்றாரு இந்த ஒரு 4-5 மாதம். ஆல்ரெடி 12ஆம் இடத்துல இருந்தார் குரு. 12ஆம் இடத்துல இருந்தார். அதே மாதிரி வந்து 9ஆம் இடத்துல வந்து சனி வந்திருந்தார். இது என்ன குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா இவங்க லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்திருந்தாலும் அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து குரு வந்து ராசியில் உட்கார்றதுனால மென்டல் ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்கும் கடகராசி. ஆல்ரெடி வந்து அவங்க வந்து கடகராசின்றவங்களே ரொம்ப எமோஷனல் அவங்க. ஸோ இந்த மென்டல் ப்ரெஷர்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இது அவங்க பேலன்ஸ்டாக இருந்து ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். இந்த ஒரு 4-5 மாதம் இட் வில் பி a வெரி டஃப் டாஸ்க் ஃபார் them. அது கடகராசிக்கு அப்படி இருக்குது. அடுத்து சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்மத்துக்கு வந்து 11ஆம் இடத்துல இருந்தார் குரு. இப்போ 12ஆம் இடத்துக்கு வராரு. 12ஆம் இடம்ங்கிறது வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. இப்போ 12ஆம் இடத்துக்கு வரதுனால விரயஸ்தானம், அப்புறம் வந்து இந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் இதெல்லாம் வந்து 12ஆம் இடம்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய பீரியட் இந்த 4-5 மாதம். ஏன்னா சனியும் வந்து அது மேஜர் பிளானட்னு சொல்லக்கூடிய சனியும் வந்து ஃபேவரபுளாக இல்லை, குருவும் வந்து ஃபேவரபுளாக இல்லை. குரு இத்தனை நாளாக ஃபேவரபுளாக இருந்தார். இப்போ 12ஆம் இடத்துக்கு மூவ் பண்ணி வந்திருக்காரு. ஸோ அவங்க எல்லா விதத்துலையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மெயினாக ஹெல்த் அண்ட் அப்புறம் வந்து ட்ராவல் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து கன்னி எடுத்துக்கோங்க. கன்னி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துக்கு வராரு. ஆல்ரெடி 10ஆம் இடத்துல குரு இருந்தார். இப்போ 11ஆம் இடத்துக்கு வராரு. 11ஆம் இடம்ன்றது வந்து லாபஸ்தானம். இது வந்து நல்ல விஷயம் தான் ஆக்சுவலாக கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும். ஆல்ரெடி சனி வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடம்ன்றது வந்து சனிக்கு வந்து ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு பிளேஸ் கிடையாது. இருந்தாலும் 11ஆம் இடத்துக்கு குரு வருதுன்றது வந்து இந்த 4-5 மாதத்தில் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க எதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டைமில் பண்ணலாம். அது வந்து ஒரு லாபகரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். இப்போ துலாத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி சனி வந்து 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடம்ன்றது வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் தான். ஏற்கனவே உங்களுக்கு வந்து குரு வந்து 9ஆம் இடத்துல இருந்தார். 9ஆம் இடத்துல இருந்தவர் வந்து இப்போ வந்து 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடத்துக்கு அதாவது வந்து இந்த அப்ராட்ல வேலை பார்த்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு என்ன சொல்றது, எல்லா விதத்துலையும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க 2 பிளானட்டுமே சேர்ந்து. இப்போ 10ஆம் இடத்துக்கு குரு வர்றது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. தொழில் ரீதியாக நிறைய மென்டல் ப்ரெஷர்ஸ் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன சொல்கிறது, கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன்ஸ் தள்ளி போகலாம். இல்லை ஆஃபீஸில் வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து ஒரு 2 மாதம் சும்மா கூட உட்காரலாம். அந்த மாதிரி நிலைமை கூட ஏற்படலாம். அது ஜாதகத்தில் தசாபுக்தி எப்படி நடக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். ஸோ துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 4-5 மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தொழில் ரீதியாக மெயினாக. ஓகே, அதே மாதிரி கடனும் கொஞ்சம் ஜாஸ்தி வாங்காமல் இருக்கிறது நல்லது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகத்துக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு வராரு. அதாவது அஷ்டமஸ்தானத்தில் குரு இருந்தார். இப்போ 9ஆம் இடத்துக்கு வராரு. 9ஆம் இடம்ங்கிறது வந்து ஆக்சுவலி நல்ல பிளேஸ்மெண்ட். அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து சனி வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடம்ன்றது வந்து ஹையர் எஜுகேஷன் சொல்லலாம், லவ் சொல்லலாம், குழந்தைகள். இவங்க இந்த குழந்தைங்களோட ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஹையர் எஜுகேஷனுக்காக ட்ரை பண்ணுறவங்க வந்து இப்போ இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்க, நீட் எக்ஸாம் எழுதுறவங்கலாம் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஏற்கனவே குரு வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்தார். இப்போ 9ஆம் இடத்துக்கு வரது வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி இந்த அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க இந்த 4-5 மாதத்தில் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அதாவது நவம்பர் 11 மார்ச் எண்டுக்குள்ளே அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அவங்க வந்து ரொம்ப தீவிரமாக அதில் ட்ரை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்தது வந்து தனுசுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி 7ஆம் இடத்துல இருந்தார். 7ஆம் இடம்ன்றது வந்து குருக்கு வந்து நல்ல ஸ்தானம். அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார். சனி வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடம்ன்றது வந்து குடும்பம், தாய். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், தனுசு ராசி காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி வந்து 4ஆம் இடத்துக்கு வர்றதுனால தாயினுடைய ஹெல்த்தை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஃபேமிலியில் ஒரு நிம்மதி இல்லாத சூழல் அமையும். வெளியிலே இருந்துடலாம், நைட்டு இருட்டினதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம். நம்ம சும்மா வீட்டுக்கு போனாலே ஏதாவது சண்டை வருது, வாக்குவாதம் வருது, அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அவங்களோட நிலைமை இதுவரையிலும் அப்படி தான் இருந்திருக்கும். பட் இப்போது பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா 7ஆம் இடத்துல குரு வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்தார். இப்போ அவரும் 8ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்கலாம் வந்து இப்போது நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை பேலன்ஸ்டாக ஹேண்டில் பண்ணணும். அதாவது நவம்பர் 11 மார்ச் எண்டு வரலும் நான் சொல்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. அடுத்தது வந்து மகர ராசிக்கு ஆல்ரெடி 3ஆம் இடத்துல சனி இருக்கார். இப்போ வந்து அவங்களுக்கு 7ஆம் இடத்துல வந்து குரு வரார். ஏற்கனவே 6ஆம் இடத்துல இருந்தார். கடன் தொல்லைகள்னால நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரிலீவ் ஆகி இந்த ஒரு 4-5 மாதத்தில் எல்லாத்தையும் இந்த கடனெல்லாம் செட்டில் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும் இந்த ஒரு 4-5 மாதத்தில். ஸோ அதை வந்து எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க கேர்ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணி அதுலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு உண்டான வழியை அவங்க தேடிக்கணும். அடுத்தது வந்து கும்பத்துக்கு போகலாம். கும்பம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு குரு வரார். இதுவரையிலும் 5ஆம் இடத்துல இருந்தார்.
5ஆம் இடம்ன்றது வந்து குருவுக்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளான பொசிஷன். 2ஆம் இடத்துல ஏற்கனவே வந்து சனி இருக்கார். 2ஆம் இடம்ன்றது வந்து தனஸ்தானம், குடும்பஸ்தானம். அதை வந்து இதெல்லாம் அவங்க வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. கையில் பணம் நின்றுருக்காது, எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் நின்றுருக்காது. கிட்டத்தட்ட அதாவது இந்த சனி பயிற்சி ஆனதுலேருந்தே மார்ச் மாதத்துலேருந்தே இந்த பிரச்சனையெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்களான்னா, கடன் ஜாஸ்தி வாங்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணும். இந்த மாதிரி இந்த 4-5 மாதம் நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க கடன் ஜாஸ்தி வாங்குறதுக்கு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணும். அவங்க வாங்காமல் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. இதில் இந்த ட்ராப்பில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வெளியில் வருது ரொம்ப கஷ்டம். இந்த 7.5 சனியில் கூட வெளில வருது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ ஏற்கனவே அவங்க வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளில் இருப்பாங்க. அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் பத்தாமல் இப்போ வந்து கடன் தொல்லையும் ஜாஸ்தி ஆகிடும். அந்த ட்ராப்பில் மாட்டாமல் இருந்தாங்கன்னா நல்லது. அடுத்தது மீனத்துக்கு போயிடலாம். மீனம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மீனத்தில் வந்து சனி உட்காந்துருக்காரு, ஜென்ம சனி. இப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 4ஆம் இடத்துல இருந்தார், இப்போ 5ஆம் இடத்துக்கு வர்றார். 2 பேருமே வந்து ஒரு நான் ஃபேவரபிள் பொசிஷனில் தான் இருந்தாங்க. இப்போ குரு வந்து கொஞ்சம் ஃபேவரபிள் பொசிஷனில் வர்றார். அப்படி வரதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த லவ்வில் வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தவங்க, ஃபேமிலி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். இந்த டைமில் வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளில வரதுக்கு உண்டான வழியை பார்த்துக்கணும். அதுக்கான வாய்ப்பு இந்த ஒரு 4-5 மாதத்தில் அமையும். அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. மேஷராசி பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க மேஷராசி வந்து பாதசனி கிடையாது, ஆனாலும் காலில் அடிப்பணும்னு சொல்லியிருந்தேன். காரணம் என்னன்னு கேட்டிங்களான்னா காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடம்ன்றது வந்து காலை குறிக்குது. ஆனால் மேஷராசிக்கு 7.5 சனி இப்போ தான் ஆரம்பிக்குது. காலபுருஷ தத்துவப்படி அது 12ஆம் இடம். ஸோ மேஷராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலில் அடிபட்டுருக்கும். நான் இதை சொன்னப்போ நிறைய பேர் கீழே கமெண்ட் போட்டிருந்தாங்க. 100கணக்கான கமெண்ட்ஸ் வந்துருந்தது. ஆமாம் கரெக்டு, காலில் அடிபட்டது. ஸோ ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அவங்களுக்கு இருந்தது. இப்போ வந்து அவங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்த குரு வந்து 4ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. குரு வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதும் ஒரு ஃபேவரபுளான பொசிஷன் கிடையாது, 4ஆம் இடத்துக்கு வரதும் ஃபேவரபுளான பொசிஷன் கிடையாது. ஸோ அவங்க அதை பற்றி பெருசாக அலட்டிக்க வேண்டியதில்லை. பட் இப்போது என்ன ப்ராப்ளம் வரும்னா, வீட்டில் ஃபேமிலியில் தேவையில்லாத பிரச்சனைகள் சச்சரவுகள் வரும். அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. வீட்டில் போய் உட்காந்தால ஏன்டா வீட்டுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். வீட்டில் வந்தால் நிம்மதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். பட் அதை கண்டுக்காதீங்க. அதை எந்த அளவுக்கு பேலன்ஸ்டாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. அடுத்தது ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தார், இப்போ வந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ 3ஆம் இடம்னு கேட்டிங்களன்னா அது வந்து இளைய சகோதரம், தைரிய வீரியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட யங்கர் சிப்ளிங்ஸ் கூட பிரச்சனை, அதாவது வந்து தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரதுக்கான டைம் இது. இந்த ஒரு 4-5 மாதம் நான் சொல்கிறேன், நவம்பர் 11லேருந்து மார்ச் வரைக்கும். அது வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து நான் தில்லாக வந்து எல்லாத்தையும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இந்த டைமில் வந்து எதையுமே செய்யக்கூடாது. எல்லாத்தையுமே பொறுமையாக ஆலோசனை செஞ்சு செய்கிறது நல்லது. இல்லை நான் இதை தான் அப்படி தான் பண்ணுவேன்னு ரொம்ப அடமெண்ட்டாக அரகண்ட்டாக இறங்குனாங்கன்னா பெரிய பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. 12 ராசிகளுக்கான குரு அதிசாரம் என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்குதுன்னு சொன்னீங்க. இப்போ இந்த குரு அதிசாரம் நடந்துக்கிட்டு இருக்கப்ப என்ன தெய்வ வழிபாடு பொதுவாக எது நமக்கு வந்து தெய்வ வழிபாடு என்ன நமக்கு துணை நிற்கும்? இப்போ நான் எந்தெந்த ராசிக்கெல்லாம் நான் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குன்னு சொன்னேனோ அவங்கெல்லாம் வந்து ஆலங்குடிக்கு போயிட்டு வரலாம். அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு ஒரு அர்ச்சனை பண்ணலாம். அதாவது வந்து எல்லா சிவன் கோயிலையும் தட்சிணாமூர்த்தி சன்னிதி இருக்கும், அங்கே போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்கிறேன், அதை வந்து டெய்லி ஒரு 108 தடவை சொல்லலாம். அதாவது பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா, ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிரிணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயா. இது குருவோட காயத்ரி. ஸோ இது ஒரு ப்ரொடெக்ஷன் அந்த சர்க்கிளில் கொடுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும். அதாவது யாருக்கெல்லாம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குன்னு சொன்னேனோ அவங்களாம் சொல்லலாம், நல்லா இருக்குன்னு சொன்னவங்களுக்கு கூட சொல்லலாம். அது வந்து இன்னும் கூட அந்த பாசிட்டிவிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணிவிடும். அரிதான பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி விவேக். MCR Pure Cotton Club, formals and casual shirts. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.